நிறுத்தினார், சிற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார், சிற்றிலிருந்து தூக்கினார், கன்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலையானார். ஓ, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலையானார். அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலையானார். ஓ, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலையானார். ஓ, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலையானார். ஓ, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலை, அவர் எந்தன் கன்மலையானார். கர்த்தர் நம்முடைய கன்மலையாய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். சேற்றிலிருந்து நம்மை தூக்கினார், கன்மலையின் மேலே நம்மை நிறுத்தினார். ரொம்ப நிலையில்லாத ஒரு நிலையில் இருந்தோம். சேரு அங்கே நிலையாக நிற்க முடியாது, வழுக்கிட்டே போவோம். ஆனால் அங்கேருந்து தூக்கி கன்மலையின் மேலே நிறுத்தினார், நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். இப்போ நம்ம பத்திரமா நிற்கலாம், நிலையாக நிற்கலாம். ஏனென்றால் அவர் நம்மை கன்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே நம்முடைய கன்மலையாய் இருக்கிறார். இந்த கன்மலைன்றது எதை பற்றி பேசுதுன்னா, ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மை, அது மட்டும் இல்லை பாதுகாவலை பற்றி பேசுகிறது. அந்த காலத்தில் நிறைய நேரங்களில் இந்த கன்மலைக்கு பின்னாடி தான் எதிரிகள்கிட்ட இருந்து ஒழிஞ்சிக்குவாங்களாம். அப்போ அடைக்கலம் புகிற ஒரு இடமா அது இருக்கிறது. அப்பேற்பட்டவர் தான் நம்முடைய கர்த்தர். அவரை நம்பலாம், அவரில் நாம் அடைக்கலம் புகலாம், அவரிடத்துல பாதுகாவலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் நம்மோடு இருக்கிறதுனால, நம்முடைய கன்மலையாக இருக்கிறதுனால ஒரு நிலையான தன்மையை நாம் உடையவர்களாக இருக்கலாம். சில பேர் ஆமென் என்ன சொல்கிறீங்க? சங்கீதம் 125 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைத்திருக்கிற தன்மை வேணும்னா அவரை நாம் நம்பணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய
வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை எதோட ஒப்பிடுவேன்? கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனோடு ஒப்பிடுவேன். அப்போ இப்பேற்பட்ட நிலைத்தன்மை, நிலைத்திருக்கிறது வேணும்னா அவரை நாம் நம்ப வேண்டும், அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் நிலைத்திருப்போம். இத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? தொடர்ந்து அவரை போற்றி பாடுவோம், அவரை உயர்த்துவோம். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்றே தேவதேவன் தம் மக்களை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்றே தேவதேவன் தம் மக்களை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்றே தேவதேவன் தம் மக்களை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்றே தேவதேவன் தம் மக்களை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே இருந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்றே தேவதேவன் தம் மக்களை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்றே தேவதேவன் தம் மக்களை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். ஒரு போதும் கைவிட மாட்டாரேசு, ஒரு போதும் விலகிட மாட்டாரேசு, ஒரு போதும் அவரின் ஜனங்கள்
கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை ஏறெடுப்பே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் அஞ்சிடே. கர்த்தரை நோக்கிடுவே. அவரே என் ஆதரவே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் தனிமையில் நான் நடந்தாலும் அஞ்சிடே. கர்த்தரை நோக்கிடுவே. அவரே என் ஆதரவே. கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை ஏறெடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை ஏறெடுப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் தொடருமே. என் இருதயம் உம்மை சார்ந்திருக்கும். உம்மில் நான் செழித்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் தொடருமே. என் இருதயம்
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். திரும்பவும் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன். நான் போற்றி
கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பு வழி நடத்தினது. அவர் கரவும் அவர் புயவும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பு வழி நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Hallelujah, 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 தாழ்ச்சியடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அவன் மீட்பர், அவன் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர். தாழ்ச்சியடைகிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பெலனும் என் கீதமும் நான் நம்பும் கன்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Hallelujah, 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 hallelujah.
நீர்தானே இயேசு ராஜனே, ஏனெல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, என் உதவி நீர்தானே, ஒத்தாசை நீர்தானே, என் உதவி நீர்தானே, ஒத்தாசை நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. என் எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பு நீர்தானே, என் எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பு நீர்தானே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் நான் போற்றுவேன், இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, திரும்பவும் எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. நம் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் நீர்தானே என் இயேசு ராஜனே. இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அவரில் நாம் அடைக்கலாம் போகலாம். அவர் நம்மை பாதுகாப்பார், நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துவார்.
ஆண்டவரே, உமக்கு எல்லா துதிக்கான மகிமையும் இந்த காலை வேளையிலே ஏறெடுக்கிறோம். எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர், எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர், எங்களுடைய பலத்த அரணாக இருக்கிறீர். உண்மையை நோக்கி பார்க்கிறோம். உம்மிலே நாங்கள் இளைப்பாறலாம், உம்மிலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆண்டவரே, இதை எண்ணி உமக்கு துதி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து புத்தியுள்ள மனுஷர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய பாதைகளை நடக்க உதவி செய்யும், உமக்கு பயந்திருக்க உதவி செய்யும். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் இங்கே தங்கியிருப்பதாக உமக்கு எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.